வணக்கம். வாசு முருகவேலுடைய ஒரு நாவல். ஆஹ் அவர் ஒரு ஈழ எழுத்தாளர், தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒரு ஈழ எழுத்தாளர். அவருடைய மூத்த அகதி என்கிற நாவலை படித்தேன். அதை குறித்த என்னுடைய ஒரு சிறு அறிமுகத்தையும் விமர்சனத்தையும் தான் இங்கு பேச இருக்கிறேன். இது வந்து ஒரு 236 பக்கங்கள் மட்டுமே வரக்கூடிய ஒரு சிறு நாவல். இதை நீங்கள் ரொம்ப வேகமாக படிக்க முடியும், 2 நாட்களில் படிக்க முடியும், ஒரு நாள் கூட படிக்க முடியும். எழுத்து பதிப்பகம் இதை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த புத்தகத்தை அவர் ஒரு இலக்கிய விருதுக்காக அந்த போட்டியில் அனுப்பி 2ஆம் பரிசை அவர் வென்றிருக்கிறார். 0 டிகிரி பப்ளிஷிங் தமிழரசி அறக்கட்டளை இலக்கிய விருது, அதை வென்ற ஒரு நாவல் இது. இந்த நாவல் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாவல் எனக்கு தோணுச்சு. இந்த நாவலுடைய நிறை குறைகள் இரண்டையுமே நான் பேச இருக்கேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இத அகதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு என்று ஒரு மனநிலை இருக்கிறது. அந்த அகதி மனநிலை என்பது எப்போதுமே ஒரு நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை, எங்குமே பொருந்த முடியாத ஒரு மனநிலை. எங்காவது ஒரு இடத்துல போய் நீங்க இருந்தா கூட அங்க நீங்க இல்லை அப்படின்னு ஒரு சதா முன்னெச்சரிக்கையுடன் வாழக்கூடிய ஒரு மனநிலை தான் இந்த அகதி மனநிலை. அதனாலதான் அவரோட தலைப்பேர் மூத்த அகதின்னு வச்சிருக்காரு. ஒரு அகதி மனநிலையை குறித்த ஒரு இந்த நாவலில் அவர்களுடைய கொண்டாட்ட வாழ்க்கையையும் அவர் பேசி போகிறார். கொண்டாட்ட வாழ்க்கை என்றால், இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய ஈழ மக்கள் இங்கு வரும்போது, சென்னைக்கு வரும்போது, இங்கு அவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது, அதாவது அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு மணப்பெண்ணை தேர்ந்தெடுத்து இங்கே வந்து அவர்கள் மனம் முடித்து போகிறார்கள். அந்த ஒரு நேரத்தில் இங்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன கொண்டாட்டங்கள், அவர்கள் தங்கி அந்த திருமண ஏற்பாடுகளை செய்து அவர்களுக்காக செய்து கொடுக்கக்கூடியவர்கள், அவர்கள் இங்கு தங்கி இருக்கும்போது அவர்களுடன் நேரத்தை செலவிடக்கூடிய அவர்களுடைய நண்பர்கள், இப்படி பல விதமான உறவுகள், அவர்களுடைய நண்பர்கள், இப்படி பல விஷயங்கள் இந்த நாவலுக்குள்ளாடி பேசப்படுது. ஒரு விதத்தில் ரொம்ப சுவாரஸ்யமான, நகைச்சுவையான, பகடியான ஒரு இலக்கியம் என்று இந்த படைப்பை சொல்லலாம். இன்னொரு பக்கம் இந்த நாவலில் ஒரு துயரமான பகுதியும் இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த நாவலில் என்னை ரொம்ப கவர்ந்தது வந்து அந்த ஒரு பகுதி தான். இப்போ இந்த நாவலுடைய ஒரு முக்கியமான ஒரு இந்த நாவலுடைய முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறத பற்றி முதல்ல இங்கே சொல்கிறேன். இந்த வாசன் அப்படின்னு ஒரு கேரக்டர் இருக்கார். அவர் தான் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு அவருடைய பெற்றோர், அவருடைய அப்பா ரொம்ப ஒரு உடல் முடியாத நிலையில் இருக்கிறார். அவருக்கு வந்து தொடர்ச்சி அந்த நாவல் துவங்கும் போதே அவருக்கு நிறைய உடல் சிரமங்கள் வந்து, அதனால் அவரை இவர்கள் சிகிச்சைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். சிகிச்சைக்கு அவர்கள் எடுத்து செல்லும் போது ஏற்படக்கூடிய முதல் பிரச்சனை என்பது, அந்த வீட்டு வாடகைக்கு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த வீடுகளின் உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு அது பிடிக்காம போகுது. ஒரு முதிர்ந்த ஒருவர், உடல் நலமற்றவர், கிட்டத்தட்ட மரணத்தின் விளிம்பிற்கு செல்லக்கூடிய ஒருவர் தங்களுடைய வீட்டில் இருப்பது அவர்களுக்கு பெரிய தொந்தரவாக மாறுகிறது. அப்போ அவங்க அதை பத்தி தொடர்ச்சியா பேசி அவங்களை வீடை காலி பண்ண சொல்றது, ஒரு இடத்துல நிலைக்க முடியாம அவங்க தவிக்கிறது. அதன் பிறகு இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எப்பவுமே அந்த மாதம் சென்று தங்களுடைய இருப்பை அவர்கள் பதிவு செய்து, அந்த ஒரு பகுதி ஒவ்வொரு முறை அவங்களுக்கு அந்த காவல் நிலையம் சொல்லும் போது ஒரு பெரிய பதட்டம் ஏற்படுது. அந்த பகுதி ரொம்ப நல்லா அவர் எழுதியிருக்கிறார். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து இந்த இந்த நாவல்ல இன்னொரு பகுதியில் எந்த விதத்திலும் இந்த மாதிரியான துன்பங்களுக்குள் ஆட்படாமல் ஒரு மேம்போக்கான வாழ்க்கையை வாழ முயலக்கூடிய, எல்லாத்துலயுமே ஒரு மிதந்து செல்லக்கூடிய, எதுவுமே வேறு நிற்காமல் மிதந்து செல்லக்கூடிய எத்தனையோ கேரக்டர்ஸும் வராங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ரூபன் மாதிரியான கேரக்டர்ஸ், இவங்க ரொம்ப சுவாரஸ்யமான கேரக்டர்ஸ். ஒவ்வொரு இந்த பக்க பாத்திரங்கள், துணை பாத்திரங்கள்லாம் ரொம்ப நல்லா அவர் எழுதியிருக்காரு இந்த நாவல்ல. அதே மாதிரி இவர்களுக்கு அங்க அவருடைய அருகில் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஒரு கல்யாண மண்டபம் இல்லை, ஒரு விடுதி மாதிரி இருக்கு. அந்த விடுதியை ஒட்டி தான் ஒரு திருமண மண்டபம் இருக்கு. அங்கதான் விடுதியிலிருந்து சுலபத்துல அந்த மணமக்களை அழைத்து சென்று போய் அவர்கள் திருமணம் செய்து வைக்கிறார்கள். அதுக்கு வசதியாக பக்கத்திலேயே வந்து அந்த விடுதியை வச்சிருக்காங்க. அந்த விடுதியை பார்த்து கொள்ளக்கூடிய துவாரகன் மாதிரியான கேரக்டர்ஸ், இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அதாவது வாசன் ஒரு பக்கம் ரொம்ப அழுத்தமான துயரத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கும்போது, மற்றவங்க எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த துயரத்துக்கு தங்களை ஈடு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய கேரக்டர்ஸா இருக்காங்க. அந்த பக்கம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஏன்னா தமிழ் நாவலுக்குள் நாம் பேச முடியாத ஒரு பகுதி வந்து அதுதான். ஒரு பின்னவினித்த தன்மை கொண்டு ஒரு வாழ்க்கை இருக்கிறதுல அது வந்து நம்ம தமிழ் புனைவுக்குள் பெரிய அளவில் பேச முடியதில்லை. என்றால் தமிழர்களுடைய வாழ்க்கை என்பது மிகவும் உணர்ச்சிகரமான, எல்லாவற்றிலும் மிகுந்த ஒரு பற்றை கோரக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமான வாழ்க்கை தான் தமிழ் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நான் பொதுப்படையாக சொல்றேனே தவிர அப்படிதான் எல்லாரும் இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. பட் ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட் வந்து நமக்கு எல்லா விஷயங்கள்லையும் இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த நாட்டின் மீது இருக்கிறது, இந்த மண்ணின் மீது இருக்கிறது, மொழியின் மீது இருக்கிறது, இனத்தின் மீது இருக்கிறது, அரசியல் மீது இருக்கிறது,
எல்லா விஷயங்களையும் ஒரு ஈடுபாடு இருக்கு. நம்முடைய வேலை, நம்முடைய அன்றாட சூழல், நம்முடைய வீடு, சொந்த பந்தங்கள் எல்லாத்து மேல ஒரு பிடிப்பு இருக்கு. அந்த பிடிப்பு தான் அதனுடைய அடிப்படை. ஆனால் இப்படி புலம்பெயர்ந்து வரக்கூடியவர்களுக்கு இந்த பிடிப்பு என்பது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அவங்க இங்க தான் இருக்காங்க. பட் அவங்க இங்க இல்ல. அவங்க சொந்த ஊரை பத்தி பேசும்போது அவங்க அங்கேயும் முழுமையே இல்ல. ஸோ ஒரு மாரி எங்கேயுமே பற்றிக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்குல்ல. சோபா சக்தியில சில படைப்புகள்லாம் பார்த்துருக்கோம். எல்லா நாவல்களும் இல்ல. சில படைப்புகள பார்த்துருக்கோம். இவருடைய படைப்புலயும் நம்ம அத வந்து ரொம்ப உறுதியா பார்க்குறோம். அது இந்த இந்த விஷயம் நல்லா வந்து பொதுவாக அகதி வாழ்க்கைய பற்றி பேசும்போது, வெளிநாட்டில் வாழக்கூடிய அகதிகளை பற்றி பேசுவார்கள். இந்த நாவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்தியாவில் வாழக்கூடிய இந்த அகதிகளுடைய வாழ்க்கைய பற்றி பேசுகிறார்கள். அது நல்லா இருக்கு. அந்த பகுதிய நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிச்சேன். ஆ இந்த நாவல்ல அதே நேரத்தில இந்த நாவல்ல ஒரு சின்ன பலவீனம் இருக்குது. அத பத்தியும் சொல்லணும். ஆ இந்த நாவலுடைய ஒரு களம் என்பது, இதனுடைய மையம் என்பது அதற்கு அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு அரூபமான ஒரு விஷயம் தான். எல்லா நாவல்லையும் அதனுடைய மையம் என்பது அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அதனுடைய அரூபமான விஷயம் தான். அதாவது அரூபமான ஒரு ஒரு பிரச்சனையும், ஒரு நெருக்கடியும் வாழ்க்கையில் எப்போதுமே நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதை ஒரு நாவல் தொடும்போது தான் அது மிகச்சிறந்த நாவலாக மாறுகிறது. அந்த நாவலில் பொதுவாக பேசப்படக்கூடிய பிரச்சனைகள் என்பவை சமூக பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள், தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் இவை எல்லாமே பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நாவலுடைய களத்தை அதனுடைய அமைப்பை கதை அமைப்பை சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான். அது வந்து அதனுடைய ஒரு தீம் கூட நீங்க சொல்லிக்கலாம். அதையும் தாண்டி ஒரு ஆழமான ஒரு விஷயம் வந்து நாவலுக்குள்ள எப்பவுமே இருக்கும். அதற்குள்ளாடி ரொம்ப அப்ஸ்ட்ராக்டான ஒரு ஒரு விஷயம் இருக்கும். அது இந்த நாவல்ல இருக்கு. அதுதான் நான் ஆரம்பத்துல சொன்ன விஷயம். அ ஒரு ஒரு குடும்பத்தை வைத்துக்கொண்டு, அந்த குடும்பத்துடன் எல்லா விதங்கள்லயும் தன்னுடைய சொந்த ஊர்லேருந்து பிழுதறியப்பட்ட மக்கள் ஒரு குடும்பத்தை வைத்துக்கொண்டு, அ அந்த குடும்பத்துடன் வாழவும் முடியாமல், குறிப்பாக நோய்மை, அந்த துயரங்கள் சார்ந்து ஒரு மிகப்பெரிய தனிமையில் ஆட்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு குடும்பம் 3 பேர். அவருடைய அண்ணன் வந்து வெளிநாட்டுல இருக்காரு. அவரு வந்து அனுப்பி குடுக்குற பணத்த வச்சுட்டு இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த அந்த வாழ்க்கைய நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மிகுந்த வருத்தத்தை தரக்கூடிய வாழ்க்கை. அதையும் தாண்டி அந்த வாழ்க்கைக்குள் ஒரு பதில் இல்லாத சில கேள்விகள் இருக்கின்றன. அது வந்து இந்த லைஃப் பத்தின ஒரு அடிப்படையான சில கேள்விகளை நம்மகிட்ட எழுப்புது. நம்ம எங்க தான் அப்போ உண்மையிலே இருக்கோம்? எங்கேயுமே நம்மளால வந்து ரிலேட் பண்ணிக்க முடியல. இந்த உலகத்துல எங்கேயுமே நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியல அப்படின்னா, நம்ம எதுல தான் ரிலேட் பண்ணிக்கிறோம்? நம்ம எங்க தான் போய் நம்மை கண்டடைவது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க அசோமித்தனுடைய சில படைப்புகள்ல பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு விஷயத்த அவர் எப்பவுமே தொட்டிருப்பார். அசோமித்திரனுடைய தாக்கம் வந்து வாசுமதிவர்கிட்ட மிகப்பெரிய அளவில் இருக்கும். எனக்கு தெரிந்து அசோமித்திரனை போல எழுதக்கூடியவர்கள் அவருடைய காலத்தில் அவருடைய நண்பர்களாக சில பேர் இருந்தார்கள். இப்போ அந்த மாதிரி யாரும் பெருசா இல்லை. இவர் வந்து அசோமித்திரனுடைய மிகப்பெரிய தாக்கத்தை அவருடைய ஸ்டைல்ல பார்க்க முடியும். அவருடைய மொழி நடையில் நீங்க நிறைய பார்க்க முடியும். ஸோ அது ஒரு மினிமலிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்டைல் ஆஃப் ரைட்டிங். ஸோ இவரும் அந்த மினிமலிஸ்டிக்கா ரைட்டர் எழுதக்கூடிய ஒரு ஆள் தான். ரொம்ப உணர்ச்சிகரமான சில தருணங்களை கூட சில சின்ன துண்டு துண்டு பிம்பங்களாக எழுதி விட்டு அங்கேயே கட் பண்ணிட்டு வந்துடுவார் அவர். அது மாதிரி ஒரு இன்டர்னலான பெரிய ஒரு டிஸ்கிரிப்ஷன் உள்ள நம்ம வந்து உள்ளார்ந்து என்னெல்லாம் இந்த உலகத்தை பத்தி பார்க்கிறோம், யோசிக்கிறோம். அந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு விவரிப்புகளை இந்த நாவலுக்குள்ள நீங்க பார்க்க முடியாது. நிறைய புறவயமான துண்டு துண்டான சித்தரிப்புகள், எல்லாத்தையுமே சுருங்க சொல்வது, முழுமையாக சொல்லாமல் ஒரு பகுதியை மட்டும் சொல்லிக் கொண்டு போகுது மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த நாவலுக்குள்ளாடி இருக்கு. அப்போ அது வந்து அசோமித்திரனோட பாணி தான். அசோமித்திரன் இதே மாதிரியான ஒரு 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 ஏரியாவை எழுதியிருக்காரு. அகதிகளை சார்ந்ததல்ல. நம்ம சென்னையில் வாழக்கூடிய ஒரு கீழ் மத்திய வர்க்கத்தை சேர்ந்த மக்களுடைய எங்குமே பட்டும் படாமலும் வாழக்கூடிய ஒரு இருத்தறியல் சிக்கல் கொண்ட மக்களுடைய அந்த வாழ்க்கையை பற்றி அவர் பேசியிருக்காரு. அந்த விஷயம் வந்து இதுக்குள்ளேயும் வருது. ஆனா வாசுமுருகன் என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணாம, அவர் கொஞ்சம் நாவல வெளியே கொண்டு போறார். கொண்டு போய் அந்த ஒரு கொண்டாட்டங்கள், அந்த கேலி, அந்த பகடி, இந்த வாழ்க்கை மீதும், தமிழ் வாழ்க்கை மீதும், ஈழ மக்களின் அரசியல் மீதும், அவர்களுடைய மிக நம்பிக்கைகள் மீதும் ஒரு பகடி, அதெல்லாம் அவர் பண்றாரு. இந்த ஒரு கொண்டாட்டமான வாழ்க்கையும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த ஒரு எதிலும் பட்டுக்கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய மக்களுடைய அவருடைய ஒரு மிதந்து செல்லக்கூடிய ஒரு மிதப்பான வாழ்க்கை இருக்கிறது அல்லவா, அதையும் பேசணும்னு நினைக்கிறாரு. அதாவது துயரத்தை சந்திக்காமல் தப்பித்து செல்லக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்க்கையை தான் அவர் பேச விரும்புகிறார். அதே நேரத்துல அதை சந்திக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள் தள்ளப்பட்ட சில பேருடைய வாழ்க்கை அதுக்குள்ள இருக்கு. அது அந்த குடும்பத்துடைய வாழ்க்கை. அப்ப அதை நோக்கி அவர் ரொம்ப டீப்பா போகல. அது ஃபாலோ பண்ணி போயிருந்தானே அந்த நாவல் இன்னும் ரொம்ப டெப்தா நோக்கி போயிருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த நாவலோட ஒரு வீக்னஸ்ங்கிறத வந்து அவர் எடுத்த ஒரு எழுத்தாளராக அவர் எடுத்த ஒரு 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 முடிவு, அவருடைய ஒரு தேர்வு. இதை தான் பேசணும், பேச வேணாம்னு ஒரு ரைட்டர் முடிவு பண்ணாங்க இல்லையா? அந்த விஷயம் தான் அவருடைய ஒரு ஒரு பிரச்சனைன்னு தோணுது இந்த நாவலில். அடுத்ததாக எனக்கு இன்னொரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, இந்த வாசுமுருகனோட நாவல்களை தொடர்ச்சியாக நான் படிச்சுட்டே வரேன். இதை நான் அவருடைய 3வது நாவல் படிக்கிறேன். அவருக்கு எப்போதுமே மனதுக்குள் ஒரு எல்லை இருக்கிறதுன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் பேசணும், இவ்வளவுதான் எழுதணும் அப்படின்னு அவருக்கு வந்து மனசுக்குள்ளாடி அந்த வேர்ட் லெங்க்த்தே அவருக்கு ஒரு ஒரு இவ்வளவு சொற்களை தான் எழுதணும் அப்படின்னு அவருக்குள்ளாடி ஒரு ஒரு வரையறை வைத்திருக்கிறார் நினைக்கிறேன். அது இந்த இடத்துல வந்து டக்குன்னு நிப்பாட்டிடுறாரு கதையை.
ஸோ இது ஒரு சிக்கல் இருக்காகட்டும். கொஞ்சம் டெப்த்தாக இன்னும் கொஞ்சம் விரிவாக வர அந்த நாவல்கள் பல விஷயங்களை பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுக்கான ஸ்கோப் அவருடைய எல்லா நாவல்கள்லையுமே இருக்கு. ஆனா ஒரு குறுக்கு வெட்டு தோற்றத்தை பேசிவிட்டு அங்க அவர் நிப்பாட்டிடுறாரு. ஸோ அவர் இன்னும் டீப்பா போகணும்னு நினைக்கிறேன். அதுக்கான அவகாசம் இன்று அதிகமாக இருக்கிறது ஒரு நாவல் எழுதக்கூடிய எழுத்தாளருக்கு. அதை அவர் செஞ்சு பார்க்கணுங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட வேண்டுகோள். நான் ரொம்ப விரும்பி ரசித்து படித்த ஒரு படைப்பு இது. இதை உங்களுக்கு நான் நிச்சயமாக பரிந்துரைக்கிறேன். படித்து பாருங்கள். உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். நன்றி, வணக்கம்.